டெல்லியில் சாகித்ய அகாடமியின் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. இதில் நாடு முழுவதும் உள்ள பல எழுத்தாளர்கள் விருதை திருப்பி அளித்துள்ளது குறித்து ஆலோசிக்கப்படும் என கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். இந்த கூட்டத்தில் தமிழக எழுத்தாளர்கள் எத்தனை பேர் பங்கேற்று இருக்காங்க, இது பற்றி சொல்லுங்க. இப்போ நியூ டெல்லியை பொறுத்தவரை ரவீந்திர பவன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கூட்டம் போயிட்டு இருக்கு. இந்த பில்டிங் பக்கத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். காட்சி 1. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்புர்கி என்ற ஒருவர் கொல்லப்பட்டார், இன்னும் பல பேர் தாக்கப்பட்டார்கள், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, சாகித்ய அகாடமி சார்பாகவும் கண்டிக்கப்படவில்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கல்புர்கி போன்ற எழுத்தாளர்கள் தாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போராட்டம் நம்பர் 1. இரண்டாவதாக நீங்க பார்க்கலாம், இரண்டாவது போராட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கூட்டத்தார் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்றவங்க விருதுகளை திருப்பி தரக்கூடாது, விருதுகளை திருப்பி தருவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கூட்டம் போராட்டம் பண்றாங்க. இந்த பில்டிங்ல ஒரு கூட்டம் போகுது. இந்த பில்டிங்கோட கூட்டம் தான் சாகித்ய அகாடமியோட செயற்குழு கூட்டம். இதுல 24 எழுத்தாளர்கள் பங்கு பெறுகிறார்கள். அந்த 24 எழுத்தாளர்கள்ல ஒரு தமிழர் இருக்கிறார் என நமக்கு தகவல் வந்துள்ளது. 10 மணிக்கு ஆரம்பித்தது, மதியம் 1 மணி வரை கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கிய நிலையில இரு தரப்பினர் போராட்டம் நடத்திட்டு வராங்க. இந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது, அது பற்றி சொல்லுங்க சலீம். முக்கியமாக விருதுகளை ஏன் திருப்பி கொடுத்தாங்க அப்படின்னா 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, கல்புர்கி என்ற ஒரு எழுத்தாளர் கொல்லப்பட்டிருக்கிறார். இரண்டாவது, தாத்ரியில் ஒரு இஸ்லாமியர் மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சந்தேகப்பட்டதால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். சகிப்புத்தன்மை நாட்டில் குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லி சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க விருதுகளை திருப்பி கொடுத்து வராங்க. இந்நிலையில் சாகித்ய அகாடமி ஒன்றுமே சொல்லலையே. 61 வருடம் ஆரம்பித்தது. சாகித்ய அகாடமி ஆரம்பித்து 61 வருடம் ஆச்சு. சாகித்ய அகாடமி சார்பாக எழுத்தாளர்கள்லாம் விருது திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க, அகாடமி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டது. அதன் காரணமாக தான் இங்கே போராட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விவாதிக்கத்தான் சாகித்ய அகாடமியோட செயற்குழு கூட்டம் கூடியுள்ளது. சரி, உங்க பக்கத்துல யாராவது எழுத்தாளர் இருக்காங்களா? அவங்களோட கருத்தை பதிவு செய்ய முடியுமா? அதை பத்தி சொல்லுங்க. இப்போ நம்ம பக்கத்தில் எழுத்தாளர்கள் இருக்காங்க. பட் இங்கே தமிழ் பேசுகிற எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு எழுத்தாளர் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கார். அந்த எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா உள்ள மீட்டிங்கில் இருக்கார். இவங்க பெரும்பாலும் ஹிந்தி பேசுகிறாங்க, மற்ற மொழி பேசுகிறாங்க, ஆங்கிலமும் பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசி பார்த்தோம், என்ன ஆதங்கம் உங்களுக்கு, ஏன் நீங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 குரூப் இருக்காங்க இல்லையா. குரூப் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க, இந்த குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எங்களுக்கு எழுத்து சுதந்திரம் கிடையாது, நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது. நேற்று கூட பெங்களூர் 23 வயதே ஆன தலித் எழுத்தாளர் ஒருவர் தாக்கப்படுகிறார். யாரெல்லாம் பகுத்தறிவை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் தாக்கப்படுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசும் யார் தாக்கினார்களோ அவங்க மீது பெரிதாக நடவடிக்கை எடுப்பது போல் தெரியவில்லை. தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன அப்படின்னு சொல்லி இந்த குரூப் சொல்றாங்க. அப்படியே ஆப்போசிட்ல அந்த குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாகித்ய அகாடமி, அதாவது அரசு ஓரளவு வந்தாலும் இது ஒரு சுயேட்சையாக நடைபெறுகின்ற அதாவது இந்த விருதுகள் கொடுப்பது அரசாங்கம் கிடையாது, எழுத்தாளர்களே கூடி தேர்ந்தெடுத்து விருதுகளை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட விருதுகளை நீங்க திருப்பி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எழுத்தாளர்கள் போராட்டம் பண்றவங்க நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆக 2 குரூப்பா பிரிந்திருக்கிறார்கள். 2 குரூப் சம்பந்தப்பட்டும் மேலே நடக்கும் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.